வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படிங்கிறது சொல்கிறேங்க. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு மெத்தடுங்க. அது வந்து கப்பு வச்சு தைக்கிற மெத்தட் நான் போட்டேன். இது வந்து பட்டி, நம்ம பெல்ட் பட்டி வைக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி சேம் பட்டி வச்சு அடிக்கிற மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் இது வந்து பிரின்சஸ் கட் இது எப்படிங்கிறதுனா சார்ட் வச்சு கட் பண்ணி காட்டுறேங்க. உங்களுக்கு டைரெக்டாக துணியில் மெஷர்மெண்ட் போடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் அதில் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு மட்டும், இந்த ஃப்ரண்ட் பீஸ் மட்டும் வெட்டிக்குவோம் சார்ட்டில். அதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி துணியில் போட்டு வெட்டணுங்கிறத சொல்கிறேன். பேக்கெல்லாம் டைரெக்டாக நம்ம எப்பவும் போல் துணியில் மார்க் போட்டு வெட்டிக்கலாம். இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதில் எனக்கு வந்து அகலம் வந்து 25ங்க. அந்த 25ல் பாதி 12.5 எடுத்திருக்கேன். லென்த் அகலம் ஃபுல்லாக 12.5க்கே மார்க் போட்டு ஒரு 14 இன்ச்சு போட்டிருக்கேங்க. இப்போ டோட்டல் ஷோல்டர் அடுத்தது. டோட்டல் ஷோல்டர் வந்து 12ல் பாதி 6, சின்ன ஷோல்டர் 3.5, முன்கழுத்து வந்து 6.5ங்க. 6.5க்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன். கைக்குழி வந்து 5.5. ஃப்ரண்ட் ஹைட் வந்து 15ங்க. இந்த சென்டராக வச்சுக்கோங்க, அந்த ஷோல்டர் இருக்குல்ல அதில் சென்டராக வச்சுக்கோங்க. வச்சு 15க்கு டாட் வச்சுக்கோங்க. அப்படி மார்க் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த மீதி அளவுகளை பார்ப்போம். நெக்கோட சைஸ் 2.5 நெக்கோட அளவு. இங்கிருந்து 1.5 2. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான், அதனால நம்ம 1.5 மார்க் தான் நமக்கு தேவை. நான் பேக்கு ஃப்ரண்ட்டு போடுற அளவுக்கு போட்டேன். இந்த 1.5 இன்ச்சுக்கு போட்டிருக்கிறது தான் ஃப்ரண்ட்டோட மார்க்கு. இதை நீங்கள் வளைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இதில் இருந்து ஒரு 5க்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. 5 இன்ச்சுக்கு இங்கேருந்து அந்த இடத்துல பாயிண்ட்லேருந்து. வச்சுட்டு அப்படியே மார்க் போடுங்க. அந்த பஸ்டோட இடம் வர்ற வரைக்கும். ஏன்னா பிரின்சஸ் கட்டுக்கு இந்த மார்க்கிங் ரொம்ப முக்கியம். அங்கேருந்து 5 இன்ச்சு ஒரு கோடு போட்டிருக்கேன். கைக்குழி, முன் கைக்குழி வந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் போட்டுட்டு இந்த பாக்ஸ் அந்த மார்க்லேருந்து இந்த 5 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சு அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து கொக்கியோட உயரம் 5.5 எடுத்திருக்கேன். சைடு உயரம் வந்து 6.5. இதை கொஞ்சம் இது பண்ணி வளைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் தானே பார்த்து நம்ம 15 இங்கே வச்சோம். இந்த இடத்துல இருந்து, இந்த சென்டர் இடத்துல இருந்து இந்த கீழே டக்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கே கீழ் பாயிண்ட்டு, கீழே டக்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து 4 இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நேராக அதிலிருந்து வளைச்சி
போட்டு வெட்டிக்க வேண்டியதான். இதுதாங்க பிரின்சஸ் கட்டுக்கு. இந்த பாயிண்ட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கரு கரெக்டாக வரும். உங்களுக்கு அந்த இது ஷேப்புக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும். பிடிக்கும்போது நம்ம துணியை அடிக்கும்போது என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல இப்படி சேர்ந்து அப்படியே அடிச்சிடணும். இந்த இடம் துணியை கொஞ்சம் டக்ஸ் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த இடம் கொஞ்சம் சேர்ந்து இந்த இடத்தையும் கட் பண்ணிடுவோம். துணியில் வெட்டும்போது வெட்டிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா அந்த இடம் டக்கு தேவையில்லை, ஒரே ஜாயிண்டே போதுமானது. இதுதாங்க பிரின்சஸ் கட்டுக்கு ஈஸியானது. இப்போ நெக்கு ட்ராயிங் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமா இருந்தாலும் வச்சுக்கலாம். நெக்குக்கு நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஷேப்பு போடுறேன். ரவுண்டு ஷேப்புக்கு பதிலாக இந்த ஷேப் போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்டுக்கு. இது ஃப்ரண்ட்டு. இதுதாங்க பிரின்சஸ் கட்டுக்கு அளவு. ஃப்ரண்ட்டு மட்டும் இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் மார்க் போட்டு வெட்டிட்டு இந்த பீஸை வச்சு வெட்டுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு என்ன மெத்தட்னா, நீங்கள் இந்த மாதிரி பிரின்சஸ் கட்டெல்லாம் தைக்கும்போது டபுள் கிளாத் வரணும். நீங்கள் சிங்கிள் கிளாத்தாக எடுத்தாலுமே ப்ளவுஸு இந்த கப்பு இந்த ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் டபுள் கிளாத் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கப்பு நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த சென்டர் மார்க் இருக்கு இல்லைங்களா, இதில் இதை வெட்டிக்குவோம். இந்த பாட்டை இதை கட் பண்ணிடுங்க. நான் மார்க் போட்டுருக்கேங்களா, இப்படி இதை வந்து இந்த பக்கம் வளைச்சி இப்படி அடிக்கும்போது உங்களுக்கு அது ஃபிட்டிங்காக கப்பு மாதிரி நிற்கும். நல்லா அந்த டக்கு பிடிக்கிற துணியை உள்ள நம்ம இதில் வெட்டி எடுத்துடுறோங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ இதை வந்து நீங்கள் துணியில் வச்சு வெட்டும்போது இந்த இடத்துல நம்ம ஜாயிண்ட் அடிக்கணும். அதனால் இதில் ஒரு 1/4 இன்ச்சு, இதில் 1/4 இன்ச்சு. புதுசாக தைக்கிறவங்க வந்து 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் அளவு மாறிடும் உங்களுக்கு. இதில் 1/2 இன்ச்சு சேர்த்து தைக்கிறதுக்கு அலாட்மெண்ட் எடுத்துக்கிட்டு வெட்டுங்க. இப்போ அது எப்படிங்கிறதையும் நான் வெட்டி காட்டுற வச்சு. நான் வந்து இன்னைக்கு லைனிங் ப்ளவுஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. லைனிங் ப்ளவுஸ் தான் அடிக்கிறேன். ஆனால் பிரின்சஸ் கட்டு, லைனிங் ப்ளவுஸில் பிரின்சஸ் கட்டு சேம் மெத்தட் தான் வரும் உங்களுக்கு ஆர்டினரி ப்ளவுஸ்க்கும். நான் இன்னைக்கு லைனிங் வச்சு மார்க் போட்டு அப்புறமா இதை வெட்டிக்கலான் இருக்கேங்க. இந்த துணிக்கு இது பிளாக் லைனிங் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளோட அளவு அகலம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. கரைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, கரைப்பகுதி பாருங்கள். இந்த மேல் சைடு கீழ் சைடு கரைப்பகுதி வர மாதிரி போட்டிருக்கேன். அகலத்தில் பாதி 12 அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே நான் விட்டுருக்கேன், 13 அதை விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம தைச்சி திருப்பும்போது கொஞ்சம் இது பண்ணாலும் அந்த 1/2 இன்ச்சில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். அதை மார்க் பண்ணிக்கோங்க அந்த நெப்புக்கு வச்சு. ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடுங்க மார்க்கிங்கு. ஹைட்டு வந்து 16 + 2 18. 18க்கு போட்டுக்கோங்க.
பேக் சைடுக்கு பேட்டர்ன் வேணும்னா நீங்கள் சார்ட்டில் ஏற்கனவே வெட்டி வச்சது இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்னோட இதில் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்குதுங்க ஏற்கனவே. இது தேவையில்லை. நான் டைரெக்டாக உங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி போடணுங்கிறத துணியில் சொல்கிறேன். பேக் சைடு ஃபோல்டிங்க்கு பேக் சைடு ஃபோல்டிங்க்கு டோட்டல் ஷோல்டர் வந்து 12, அதில் பாதி 6. சின்ன ஷோல்டர் வந்து 3.5. கைக்குழி வந்து 5.5. பேக்கில் பாருங்கள், இது 2 இன்ச்சுக்கு இந்த பாயிண்ட்டு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு. பேக் நெக்கு 8.5. பேக்கில் வந்து நான் 8.5 வச்சுருக்கேங்க. நீங்கள் இன்னும் இறக்க வேணுனாலும் இறக்க வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு கேட்குறாங்களோ, உங்களுக்கு எப்படி இதோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து 8.5 எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஷேப் கொடுத்துருக்குறீங்களா, அதே ஷேப் தான் பேக்குக்கும் வைக்கிறேன் நான். எட்டரையில் 4.25க்கு ஒரு பாயிண்ட் மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆஃப் வரணும் அந்த டிசைன் போடுறதுக்கு. இந்த இடத்துக்கு மட்டும் நான் கொஞ்சம் வெளியே எடுக்கிறேன் இந்த பாயிண்ட்டை. உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாங்க. நான் இனி வர வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு பேட்டர்ன் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு எப்படிங்கிறத. நான் இது பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே மாதிரி வர மாதிரி டிசைன் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கு கூட பாருங்கள், நம்ம கட் பண்ணதையே வச்சு போட்டுக்குவோம் சாட்டை. பார்த்தீங்கன்னா ஷோல்டர் கரெக்டாக வந்துருச்சு இல்லைங்களா, இந்த வளைவும் நமக்கு சேமாக வந்துருச்சு. இப்போ இந்த பேட்டர்னை வச்சு ஃப்ரண்ட் நெக்கு இது கூட நமக்கு தைக்கிறதுக்கு வேணும் கொஞ்சம் துணி ஜாயிண்ட்டுக்கு, அதனால கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்கை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம எடுப்போம் ஃப்ரண்ட்டு. ஏன்னா இதுலேயே ஒன்றுலேயே எடுக்கும்போது இதுக்கு 1/2 இன்ச் சேர்த்துனா அந்த அகலத்தில் மாறும். இது ஃப்ரண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு இல்லைன்னா அந்த பீஸ் தனியாக போட்டு நீங்கள் மார்க் போடணும். இப்போ நான் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருவேன். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். நான் எனக்கு தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா துணி போட்டுறேன். இந்த சைடு ஜாயிண்ட்டுக்கு மட்டும் தான் தேவை. இங்கே வந்து கரெக்டான அளவு இருந்தால் போதும். பட்டி வைப்போம் இல்லைங்களா, அதனால் இங்கே போதும். இந்த சென்டர் ஜாயிண்ட்டுக்கு மட்டும் பாருங்கள் 1/4 இன்ச்சு எனக்கு அடிக்க போதுங்க தான். 1/4 இன்ச்சு நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தால் 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இதை ஏன்னா சரியாக வராது, அதனால் 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீஸ் மட்டும் வெட்டிட்டோம். நெக்ஸ்ட் பீஸ்க்கு நம்ம இதுலேயே வெட்ட முடியாது.
வச்சு பாருங்க. 1/2 இன்ச் தைக்க வேணும்ல, அதனால சொல்றேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு இல்லையா? இந்த பக்கம் தைக்கிறது ஜாயின் பண்ண துணி வேணும் இல்லையா? இதுலேயே போட்டோம்னா ப்ராப்ளம் வரும். அதனால நான் இந்த பீஸை எனக்கு வந்து இங்கே தான் வேணும் ஜாயின் அடிக்க, அதனால இந்த இடத்துல வச்சு வெட்ட போகிறேன். இதெல்லாம் நார்மலாக போதுமான அளவு. கையை எடுத்துட வேண்டாங்க, சார்ட்ல இருந்து உங்களுக்கு குழப்பம் ஆயிடும். எப்படி வச்சு வெட்டுறான்னு மறுபடியும் வச்சு கூட உங்களுக்கு காட்டுறாங்க. இப்படி வரும். இந்த இடத்துல தான் நம்ம டக் பிடிக்கிற அளவு பீஸ் கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா? இப்போ இந்த இடமெல்லாம் நமக்கு நார்மலாக எப்படி இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதுங்க. இந்த சைடு மட்டும்தான் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்ந்து எடுக்கணும். அதே இடத்துல வச்சு நீங்கள் எடுக்க முடியாது. அதுக்காக தான் கீழே இறக்கி இதை திருப்பி வச்சு நான் எடுக்கிறேன். இந்த 3 சைடுக்கும் அதே அளவு போதும். இங்கே மட்டும் நீங்கள் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவாக ஜாயிண்ட் அடிக்க எடுத்துக்கலாம். இங்கேயும் நான் 1/4 இன்ச் சேர்த்து எடுத்துக்கிறேன். நீங்கள் சார்ட் வச்சு மார்க் போடும்போது கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அளவு மாறும். பாருங்கள், இங்கேயும் 1/4 இன்ச் சேர்த்து எடுத்துருக்கேன், இங்கேயும் எடுத்துருக்கேன். எனக்கு இந்த 1/4 இன்ச்சில் நான் அடிச்சுக்கிடுவேன். உங்களுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கஷ்டங்கிறதுனால 1/2 இன்ச்சாக எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க வேண்டியதுதாங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுவோங்க. டபுளாக போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த எக்ஸ்ட்ரா பீஸாக வெட்டி எடுத்துடுவோம். இதுதான் நமக்கு கைக்கு லைனிங்க்கு. சென்டர் பாயிண்ட் வெட்டிக்கோங்க, நெக் கிட்ட, ஷோல்டர் கிட்ட. விங் ஸ்லீவுங்க. அந்த விங் ஸ்லீவ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டிருக்கேங்க. நார்மல் கையிலேயே கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி. இப்போ அது எப்படி வெட்டுறதுங்கிறத சொல்கிறேங்க. அகலம் வந்து எனக்கு 10 தேவைப்படுதுங்க. இதில் வந்து 10.75 இருக்குது, 3/4 இன்ச் சேர்ந்துருக்குங்க. அதனால் அது இருக்கட்டும்னு விட்டுருக்கேன் எக்ஸ்ட்ராவாக. ஏன்னா சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணி அடிப்போமா, அதுக்காக வேண்டி விட்டுருக்கேன். ஹைட்டு வந்து 9ங்க, 9 ஹைட்டு. ஆனால் நம்ம இதில் வந்து பைப்பிங் வச்சு அடிப்போங்கிறதுனால கீழே ஃபோல்டிங் நமக்கு வராது. அதனால் இங்கே கை ஜாயின் பண்ணவும் இதுக்கும் 1 இன்ச் சேர்ந்துருந்தால் போதும். அதனால் நான் 8 எடுத்துக்கிறேன், 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் இல்லாதனால 1 இன்ச் கம்மி பண்ணிக்கிறேன். இந்தாண்டா 5.5. நார்மல் கை மாதிரியே தாங்க, இதில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனால் நம்ம அடிக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அடிக்க போகிறோம். இப்போ இந்த நார்மல் கை மாதிரி தான் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். இதை வெட்டிக்குவோம். வெட்டியாச்சு. இப்போ க்ளோஸ் வந்து நம்ம எதிர் சைடில் போட்டிருக்கோம். இங்கே 8 இன்ச் இல்லைங்களா? இங்கே வந்து ஒரு
1.5 இன்ச்சுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு டாட் வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சுக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கே வந்து 10.25 இருக்குது. த்ரீ இன்ச்சஸ்க்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கே இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சஸ். இந்த இடம் இப்படி கொஞ்சம் வளைச்சி எடுத்திங்கன்னா தீர்ந்துச்சு. ரொம்ப பெருசாக வேணுனாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இங்கே ரொம்ப கம்மியாகும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இங்கே வந்து 1.5 இன்ச்சு, ஹைட்டில் வந்து 1.5 இன்ச்சு, அகலத்தில் 3 இன்ச்சஸ். 2 சைடு வரணும் இல்லையா அந்த வளைவு, அதுக்காக. இப்போ இது வெட்டிக்குவோம். இப்படி வருங்க கை இந்த வச்சுக்கு. இங்கேருந்து நம்ம பைப்பிங் வச்சு அடிக்க போகிறோம் ஃபுல்லாக. ஆனால் இது நம்ம தைக்கும்போது இதை வெட்டிக்கிறேங்க. இப்போதைக்கு இப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரண்ட் கைக்குள்ளியெல்லாம் வெட்டணும். இது வந்து அடிக்கும்போது நான் வச்சு வெட்டிக்க போகிறேன். அதனால் இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ பட்டிக்கு பீஸு கட் பண்ணிக்குவோங்க. இடுப்புக்கு பெல்ட்டு அந்த கீழே வர பட்டி ஃப்ரண்ட் ஹைட்டுக்கு கீழே அதை ரெடி பண்ணிக்குவோம். 4.25 எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் தள்ளி 4 இன்ச். இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் இருந்து 5 இன்ச்சு தள்ளி இந்த இடம் ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அங்கே வந்து 4 எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்தாண்ட ஒரு 6 இன்ச்சுக்கா பாயிண்ட் போட்டுக்கோங்க. இங்கே அதை விட ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கோங்க. இங்கே எவ்வளோ சொன்னேன்? 4. இங்கே 4.25 இல்லையா? இந்த பக்கமும் 4.25 எடுங்க. அப்போ தான் அந்த கப் கரெக்டாக வரும். இந்த பக்கமும் 4.25. இப்போ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக கர்வ் போட்டுக்குவோம். நமக்கு ஹைட் வந்து 12 இல்லைங்களா அகலம், அது அந்த அளவுக்கு இதை வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட்டை கம்மியாக சின்னதாக வெட்டிட்டிங்கன்னா இப்போ மறுபடியும் ஜாயின் போடுற மாதிரி ஆகிடும். அகலம் வந்து 12 எடுத்துருக்கோம். அந்த 12லேயே பட்டி வர மாதிரின்னா கரெக்டாக அகலம் பார்த்துக்கோங்க. இது நான் தைக்கிறதுக்கெல்லாம் துணி சேர்த்து தான் எடுத்துருக்கேங்க. 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு மேலே 1/4 இன்ச்சு கீழே தைக்கிறதுக்கு போகும். சேர்த்து தான் எடுத்திருக்கேன் பட்டிக்கு. இதை வச்சு நீங்கள் இனி அந்த துணியில் ப்ளவுஸ் துணியில் வெட்டிக்கலாம். இது வந்து சின்ன படி பெரிய படிக்கலாம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள், நம்ம பேக் லைனிங் போட்டு வெட்டணும் இல்லைங்களா, அதை லைனிங்கே வச்சுருக்கேன் பேட்டர்ன் மேலே. நமக்கு இந்த ப்ளவுஸ் பிட்டை நம்ம எவ்வளோ அகலம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் டபுளாக. அப்போ இந்த பேட்டர்னை வச்சு இப்படியே பாருங்கள், கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் ஹைட்டுக்குள்ளேயே இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்கள் இதில் வேணால் மார்க் போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இந்த பீஸ் எல்லாம் நம்ம தைக்கிறதுக்கு விட்டு தான் ஃப்ரண்ட்டில் இந்த ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தான் நான் எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்திருக்கேன். அதனால் இதையே வச்சு வெட்டினா போதும். இதுலேயும் சேர்த்த வேண்டாம். நீங்கள் ஏன்னா துணி நிறைய வேஸ்ட் ஆகும்போதுனால தான் இதில் தைக்கிற அளவுக்கு 1/4 இன்ச்சு விட்டு தான் நான் மார்க் போட்டு வெட்டியிருக்கேன். அதனால் இப்போ இதை வச்சு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பீஸ் வெட்டினதெல்லாத்தையும் வச்சு பாருங்கள், கரெக்டான இதில் எந்த ஷேப்பில் வச்சு எப்படி பண்ணணும், இதுலேயே எடுக்கணுங்கிறப்ப பார்த்து கரெக்டாக படி வச்சு அப்புறமா தான் நீங்கள் மார்க் போட்டு கட் பண்ணதான் தான் பண்ணணும். இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் கைக்கு. இதில் நீங்கள் சரியாக ஓப்பன் பண்ண சரியாக நீங்கள் இதில் கட்டிங் பண்ணலன்னா இதிலேருந்து வெட்டின மாதிரி போயிடும். அப்புறம் கைக்கு துணி இருக்காது, தனியாக வாங்குற மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக லைனிங்கை ஃபஸ்ட்டு வெட்டிக்கோங்க. லைனிங்கை வெட்டிட்டு நம்ம எந்த துணியில் பாடி மேலே வர துணியோ அதில் வச்சு பாருங்கள். அகலத்தை ஃபோல்ட் பண்ணி போட்டு அதில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இந்த பாயிண்ட் கரெக்டாக படி அதுக்கு இதுக்கும் கரெக்டாக இருக்குது.
நான் உங்களுக்காக வேண்டி இப்போ இதை மார்க் போட்டு காட்டுறேன். நான் அப்படியே வெட்டி அடிச்சிடுவேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக எந்த இடம் வருதுங்கிறதுக்காக மார்க்கிங் போடுறேன். எது மார்க் போடுறதா இருந்தாலும் கையில் துணியை அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அதுக்கப்புறமா போடுங்க. துணி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு போடுங்க மார்க்கு. எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த பாயிண்ட் பாருங்க, கரெக்டாக ஷார்ப்பாக இந்த இடத்துக்கு வருது. அதே மாதிரி இந்தாண்ட இந்த பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தோள்பட்டைக்கிட்ட கரெக்டாக வருது. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் நீங்கள் முக்கியமாக தேவை. அப்போ தான் உங்களுக்கு இதில் வச்சு நீங்கள் கட் பண்ண முடியும் ஒரே பீஸில். இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க, துணி நிறைய வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதை வெட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு நெக்கு வெட்டலை, அதில் வச்சு அப்படியே திருப்ப போகிறேன். பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக கட் பண்ணதும் அந்தந்த பீஸ் கூட சேர்த்து வச்சுக்கோங்க. இதுவும் இது கூட வச்சுக்குவோம். அதாவது பீஸை அது கூட வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு பீஸ் இதில் ஒரு பீஸ்ன்னு எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக அடிச்சுட்டு 3 எட்ஜஸ் அடிச்சுட்டு திருப்பி போட்டு கூட நீங்கள் தைக்கலாம். அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் ஜாயிண்ட் தெரிஞ்சால் பரவாயில்ல. அது இன்னொரு ப்ளவுஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொறுமையாக. ஃபஸ்ட்டு அடிக்கிறவங்க இது கூட லைனிங் கூட வச்சு உள் பக்கம் பார்த்து வைக்குங்க. இப்போ அது லைனிங்கு பாருங்கள், இதில் லைனிங் வச்சுருக்கோமா, ஃபுல்லாக ஒரு தையல் இங்கே எட்ஜ்லேயே போடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த துணியோடு இணைக்கும் போது விலகாது, துணி நகராது, கரெக்டான இதாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதுதான் இருக்கிற துணி. இது கைக்கும் வேணும், நமக்கு பட்டிக்கும் வேணும். இந்த துணியை லைனிங் பீஸ் கூட இன்னொரு பீஸ் வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். நான் இது வந்து ஒன்று தான் வருது. இப்போ இந்த பீஸை வச்சு அப்படியே கட் பண்ணிக்குவோம் பட்டி பீஸை. கை வந்து நான் வேறு பீஸ் துணிங்க எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு கொஞ்சம் மாடல் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா துணி கம்மியாக இருக்குது இல்லைங்களா. இப்போ 2 பீஸ் இருக்குது டபுள் சைடு. உள் பக்கத்துக்கு வேணுன்னா திக்னஸ் வேணுன்னா ஒரு சிங்கிளாக தானே இருக்குது இந்த பீஸு. இன்னொரு பீஸ் வேணுன்னா கூட லைனிங் வச்சு வெட்டி வச்சுக்கோங்க திக்னஸ்க்கு. இப்படி இருக்குது இல்லைங்களா, இன்னொரு பீஸ் கூட லைனிங் வெட்டி வச்சு இது கூடவே அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் மேலே மட்டும் இந்த கலர் வர மாதிரி வச்சுக்கோங்க. உள் பக்கம் பிளாக் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது இருக்கிறது பாருங்கள், ஃபோல்டு பண்ணி போட்டோம்னா எவ்வளோ வருதுன்னு காட்டுறேன். கைக்கு அகலமும் கம்மியாக இருக்குங்க. ஹைட் ஓகே.
ஹைட் ஓகே, அகலம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கம்மியாகுது. நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன், அதுக்காக தான் இந்த விங்கு போட்டிருக்கல, மாடல் போட்டிருக்கல, இந்த இடத்துல சென்டரில் வந்து இந்த இடத்துக்கு ஒரு 2 inches அளவுக்கு வருதுங்க. இந்தாண்ட 2 inches, அந்தாண்ட 2 inches, 4 inches வருது. சென்டருக்கு ஒரு மாடல் வச்சிடலான் இருக்கேன். இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் வர மெட்டீரியல்லாம் கொஞ்சம் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன், மேட்சிங் ஆகிற மாதிரி. ஒரு ஆரஞ்சு க்ரீன் இருக்குது, ப்ளைனாக இருக்குது. இது எதையாவது வச்சு கொஞ்சம் மாடல் பண்ணலான் இருக்கேன், ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். அது நான் அடிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேங்க எப்படி வச்சு அடித்து இது பண்ணுங்கிறத. இப்போ அப்படியே எடுத்து வைக்க போகிறேன். அதுதான் கட்டிங் முடிச்சாச்சு பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பாருங்கள், இது வந்து கப்பு, இது ஃப்ரண்ட் பார்ட் நெக் பாருங்கள். இது கீழே பட்டி வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இது மேல் பக்கம் மட்டும்தான் வருது, உள் பக்கத்துக்கு துணி இல்லை. நீங்கள் வேணால் திக்னஸ் வேணால் லைனிங்கே இன்னொரு பீஸ் கூட வெட்டி வச்சு அடிச்சுக்கோங்க. இது பேக் பீஸு, இது கைக்கு இங்கே சென்டரில் நான் சொன்ன மாதிரி இந்த துணியை வச்சு இதை டிசைன் பண்ண போகிறேன். 10 அகலம், துணி கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கட்டிங் போடும்போது நீங்கள் சார்ட்டில் மார்க் போட்டு வெட்டிக்கிட்டு அந்த சார்ட்டை வச்சு உங்களுக்கு இந்த ஜாயிண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு 1/4 inch வேணும்னா 1/2 inchனா அது அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டு சார்ட்டில் போட்டு வெட்டினேன். நீங்கள் வேணும்னா தைக்கிறதுக்கும் சேர்த்து அதுலேயே 1/2 inch சேர்த்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 1/2 inch சேர்த்து எடுக்க முடியாது அது, ஏன்னா ஃப்ரண்ட் ஹைட்டு போட்டு தான் வருங்கிறதுனால கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக உங்களுக்கு இருக்கணும். தப்பை போச்சுன்னா சரி வராது. அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக வெட்டுங்க. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தைக்கிற வீடியோ அப்புறம் நான் எடுத்து போடுறேங்க உங்களுக்கு. இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.